5 முறை கோப்பை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு தொடரில் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்றுள்ளதை பார்த்து ரசிகர்கள் கவலைப்படாத நாட்கள் இல்லை. இதற்கெல்லாம் காரணமாக ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சியை மட்டும் குறை கூறி வருகின்றனர். மும்பை அணியின் கேப்டன்சி மாற்றத்தை பற்றி முன்னாள் வீரர்கள் சுனில் கவாஸ்கர், மைக்கேல் கிளார்க் உள்ளிட்ட பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்துவிட்டனர். ஆனால் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ரோஹித் சர்மா மட்டும் நீண்ட நாட்களாக எதுவும் பேசாமல் மௌனம் காத்து வந்தார். சமூக வலைத்தளங்களில் அதை பற்றி ஒரு கருத்தையும் பதிவிடவில்லை. இந்த நிலைமையில்தான் அத்தனை கேள்விகளுக்கும் உண்மையை உடைத்துள்ளார். அதுவும் யாருமே எதிர்பார்க்காத பதிலாக கூறியிருக்கிறார். T20 உலகக்கோப்பை தொடருக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அப்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ரோஹித் சர்மா, பல்வேறு கேப்டன்களுக்கு கீழ் நான் விளையாடி இருக்கிறேன். அது ஒன்றும் எனக்கு புதிது இல்லை. நம்மை என்ன செய்ய சொல்கிறார்களோ அதை மட்டுமே செய்துவிட்டு சென்று கொண்டிருக்க வேண்டும். கடந்த ஒரு மாதமாக அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என கூறியுள்ளார். இதன் மூலம் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன்சியில் எந்தவித ஆலோசனைகளிலும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் முழுக்க ஹர்திக்கிடம் ஒப்படைத்துவிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. ஜடேஜாவிடம் கேப்டன்சியை ஒப்படைத்த போது சரிவரவில்லை என்று தெரிந்தவுடன் தோனி மீண்டும் கேப்டன்சியை வாங்கிக் கொண்டு அணியை மீட்டெடுத்தார். அதற்கு CSK நிர்வாகமும் உறுதுணையாக நின்றது. ஆனால் ஹர்திக் விவகாரத்தில் மும்பை அணி நிர்வாகம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டதால் தான் ரோஹித் சர்மா எந்தவித கருத்தையும் அணிக்காக தெரிவிப்பது கிடையாது என கூறப்படுகிறது. இதே போல களத்தில் மட்டும் அவர்கள் ஒரு அணியை போல இருக்கிறார்கள் என்றும், டிரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்றால் இருவேறு அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள் என்றும் வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, T20 உலகக்கோப்பையின் போது ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் ஒன்றாக இணைந்து பேசிதான் செயல்பட உள்ளனர். ஏனென்றால் பாண்டியா தான் துணை கேப்டனாக செயல்பட இருக்கிறார். எனவே IPL கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு இந்திய அணிக்காக, தன் சொந்த நாட்டிற்காக இருவரும் ஒன்றாக இணைந்து எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.